இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ கதிரும் ராஜியும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா கதிர் ராஜி இந்த பேர் ஏற்கனவே நாங்கள் சீசன் 1 பார்த்த மாதிரியே இருக்கே, எதுக்கு அதுவே போர் அடிக்குமே, வேறு மாதிரி காமிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பலகாலமாக சீரியல்களில் பார்த்தீங்கன்னா பொருந்தாத ஒரு கல்யாணத்தை, பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவங்க எப்படி சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச் மேரேஜில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கதை எடுக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் இங்கே நடக்க போகுதுங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. இதில் வேறு ராஜியும் கண்ணனும் ஓடி இதே ஹோட்டலில் வராங்க. ஆல்ரெடி பாகியலட்சுமி அதே ஹோட்டலில் இருக்காங்க, கோமதியும் அதே ஹோட்டலில் இருக்காங்க. இங்கே இந்த பையன் சரியில்லை, இந்த பையன் நடந்துக்கிற விதமே சரியில்லை அப்படிங்கிறத பாக்கியா நோட் பண்ணி அதை அவங்க கோமதிட்டையும் இல்லை கதிர்கிட்டையும் சொல்ல, கதிரும் கோமதியும் அது இவங்க தான் தெரிஞ்சதுக்கப்புறமா இன்னும் ஷாக் ஆகிறதும், கதிர் கடைசி நிமிஷத்தில் அவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய உள்ளார சண்டையை கண்ணனால் அடியை போட்டு கடைசியில் வேறு வழி இல்லாமல் ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிறதும். ஏன் வழி இல்லாமல் ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, எந்த இடத்த நிர்பந்தம் ஏற்படுது அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று, அவங்க இதுக்கப்புறம் நான் வாழவே மாட்டேன், எங்கள் வீட்டில் ஏற்கனவே அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்தில் இவர் தாலியை கட்டி இவர் என் வீட்டுக்கு பேசாமல் அப்படின்னு நல்ல மனுஷனாக முடிவு எடுக்க போகிறாராம். கோமதி தாலியை கட்ட சொல்ல போகிறாங்களா? இல்லை அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் அழுது முத்துவேல் சக்திவேல்லாம் எங்கள் மானமே போச்சு, முதல்ல என் தங்கச்சி ஓடி போனாங்க, கட்டத்தில் இப்போ என் பொண்ணு ஓடி போயிட்டான்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது திருப்பி இவங்களை வீட்டுக்கு கூட்டு போனதுக்கப்புறம், ஊருக்கு கூட்டு போனதுக்கு பிறகு அங்கே வச்சு இனிமேல் என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கிற தருணத்தில் டக்குன்னு யோசிக்காமல் கதிர் தாலியை கட்டிட போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏதோ ஒன்று நடந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக பாண்டியன் பலார் விட போகிறாருங்கிறது மட்டும் தெரியும். பலார் விட்டு வீட்டை விட்டு வெளில போடா, எப்படா அவள் கழுத்து நீ தாலி கட்டலாம் அப்படின்னு சொல்கிற சம்பவங்களும், அதுக்கப்புறம் வரப்போகிற பரபரப்பான விஷயங்களும், இந்த சமயத்தில் இவங்களுக்கும், அதாவது கோமதியுடைய தங்கச்சியை தான் கோபி இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காரு, தங்கச்சியான ராதிகாவை தான் அப்படிங்கிறது தெரிய ஷாக் ஆகிறது. நம்ம இந்த வகையில் சொந்தமாயிட்டோமா, இது சொந்தம்னு சொல்கிறதா சொந்தம் இல்லைன்னு சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வரதான் நடக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கூடவே இந்த பக்கம் ஈஸ்வரி வேறு செடியனோட சேர்ந்து குழந்தைய கடத்திட்டு போயிருக்காங்களா, அந்த கூத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ கதிரும்